அன்புள்ள ஓம் சரணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கி வரக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இந்த வாரம் மார்ச் 24 முதல் மார்ச் 30 வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகச் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகக்கூடிய ஒரு யோகமானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 திங்கள், 26 செவ்வாய், 27 புதன், 28 வியாழன் ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். 29 வெள்ளி, 30 சனி ஆகிய நாட்களில், அதாவது 29 வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் 30 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ஆகிய அந்த 2 நாள் மட்டும், வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே சனிக்கிழமை ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது. எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சில திருப்பங்கள் ஏற்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சாதகமான நிலை உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 27 புதன், 28 வியாழன், 29 வெள்ளி, 30 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கும். நான் குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொண்டால் அதில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியாக ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் 10இல் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்புகள் கிடைக்கும். அரசு வழியில், அரசாங்க வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 24 ஞாயிறு, 30 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது,
லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் சனி செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தோடு இருந்துவிட்டு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நேரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 8ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சாரம் செய்வதால் குறிப்பாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, பொதுவாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே ஒரு சாதகமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 ஞாயிறு, 25 திங்கள், 26 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் வலிமை உங்களுக்கு உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு 8இல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு சூரியன் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 25 திங்கள், 26 செவ்வாய், 30 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் 5இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகி
மனமகிழ்ச்சி உண்டாகும். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 ஞாயிறு, 27 புதன், 28 வியாழன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, சிவா விஷ்ணு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதனும் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சனி செவ்வாய் 4 இருப்பதால் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நேரமாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இருப்பதை அனுபவிக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குறிப்பாக வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற போது 24 ஞாயிறு, 25 திங்கள், 26 செவ்வாய், 30 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக கூட ஒரு சில வளமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 25 திங்கள், 26 செவ்வாய், 27 புதன், 28 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், ராகு, புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 9இல் கேது சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் ஒரு சில நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் சற்று குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் வேலைப்பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையும் என்றாலும் பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலங்களை பெற்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 27 புதன், 28 வியாழன், 29 வெள்ளி, 30 சனி ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும். வார தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு.
கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் 2இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உங்களுக்கு அடைய வேண்டிய அனுகூலங்களை அடைவதற்கு ஒரு சில தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 29 வெள்ளி 30 சனி ஆகிய நாட்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 24 ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு மேல் 25 திங்கள் 26 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கும் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் புதன் 2இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறிதளவு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சூரியன் செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால், அதாவது உங்களுக்கு பார்த்தால் தேவையில்லாத வகையில் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். சனி 12இல் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக தூர பயணங்களை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 24 ஞாயிறு 25 திங்கள் 26 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 27 புதன் 28 வியாழன் 29 வெள்ளி பிற்பகல் 2 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டம் இருப்பதால் 27 28 29 ஆகிய நாட்களில் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.